வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் சுகாதாரத்துறையிலேருந்து வெளியே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் லேப் டெக்னீஷியன், ஆடியாலஜிஸ்ட், தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த அறிவிப்பு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் அங்கேருந்து தான் வெளியாகியிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க, அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட்டு, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெஃப்னஸ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 23,000. இவங்களுக்கு கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங். ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இது ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்த பதவி ஆயுஷ் டாக்டர் சித்தா, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கான வேகன்சி இவங்களுக்கான மாத சம்பளம் 40,000. ஓகே. மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வி தேதி இருக்கணும், அதை முறையாக பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியும் ஒப்பந்த அடிப்படையிலானது. இவங்களுக்கான வயது வரம்பு 59 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த பதவி தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல். ஓகே. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 15,000. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. ஸோ நர்சிங் தெரப்பியில் டிப்ளமோ பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒப்பந்த அடிப்படையிலான பணி. வயது வரும்போது 59 வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர். ஓகே. ரிவைஸ்டு நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இது மாவட்ட அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இதற்கான மாத சம்பளம் 26,500. ஸோ இவங்களுக்கான கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட்டு, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஃபீல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஏசிஎம்எஸ், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், பர்மனன்ட் 2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ், ஷுட் பி ஏபிள் டு டிரைவ் 2-வீலர். ஸோ இவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி முடிச்சிருக்கணும். 1 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. அதுபோக 2-வீலர் லைசன்ஸ் இருக்கணும், 2-வீலர் ஓட்டக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், சிறப்பு தகுதிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் டு தோஸ் ஹூ ஹேவ் ஒர்க் இன் என்டிஇபி, சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி, மாஸ்டர்ஸ் ஹோல்டர்ஸ் இன் சோஷியல் சயின்ஸு, மாஸ் மீடியா. ஓகே. இவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ப்ரிஃபரன்ஸ் என்டிஇபியில் ஒர்க்கராக இருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சர்டிஃபிகேட், டிப்ளமோ கோர்ஸ் அந்த பல்வேறு பிரிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரிவில் சர்டிஃபிகேட் டிப்ளமோ பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ இந்த பணியும் ஒப்பந்த அடிப்படையிலானது. இவங்களுக்கு வயது வரும்போது 65 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 13,000. இவங்களுக்கு கல்வி தகுதி இன்டர்மீடியட் 10th + 2 டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. ஸோ 10th + 2 படிச்சுட்டு டிப்ளமோ பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே. எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்டிஇபி ஆர் ஓகே மைக்ரோபயாலஜி. ஓகே. கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவேட்ஸ் ஷால் பி ப்ரிஃபர்ட். ஸோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதியோட உங்களுக்கு டிகிரி அது மாதிரி இருந்தது அப்படின்னா முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியும் ஒப்பந்த அடிப்படையிலானது. வயது வரம்பு 65 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 18,000. ஸோ இவங்களுக்கு கல்வி தகுதி மாஸ்டர்ஸ் இன் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க அதாவது மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபோக 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டார் ரெலவெண்ட் ஃபீல்டு. ஓகே. எக்ஸலண்ட் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஃப்ளூயன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் போத் ரைட்டிங் அண்டு ஸ்பீக்கிங். ஸோ இது மாதிரி பல்வேறு தகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழில் நல்லா எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் எபிலிட்டி டு ஒர்க் இன் டீம். ஸோ ஒரு டீமில் நீங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பதவிக்கான
தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒப்பந்த அடிப்படையான பணி. வயது வரம்பு 35. ஸோ ஓகே, இதற்கான இந்த நிபந்தனைகள்: இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது, பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அதாவது அண்டர்டேக்கிங் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து இந்த முகவரிக்கு அனுப்பணும். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639-007. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து கடைசி தேதிக்கு மட்டும் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும். ஸோ விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவும் வரவேற்கப்படுகின்றன. ஸோ நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம் அல்லது போஸ்ட் மூலமாக சப்மிட் பண்ணலாம். மேற்குறிப்பிட்டுள்ள பதவியின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விண்ணப்பத்துடன் வயது சான்று, கல்வி தகுதி சான்று, இருப்பிடச் சான்று, சாதிச் சான்று, வேலை வாய்ப்பக பதிவு சான்று. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கல்வி தகுதி சான்று மற்றும் உங்களுடைய இருப்பிடச் சான்று, உங்களுடைய வயது வரம்புக்கான சான்று, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சான்று. ஸோ இதெல்லாத்தையும் ஜெராக்ஸ், அதாவது நகல் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தில் கையொப்பமிட வேண்டும். அசலாக கையொப்பமிடப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் விண்ணப்பத்தில் தொலைபேசி எண் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். ஸோ உங்களுடைய அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும். ஸோ ஒரிஜினல் கையெழுத்து போட்ட அந்த விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய விண்ணப்பத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 5/12/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரூர் மாவட்டம் அல்லது பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த இந்த விண்ணப்பதாரர்கள், ஸோ நீங்கள் வந்து சுகாதாரத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருந்து அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.